தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். பீதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலூர்பு மேல்நிலைப்பள்ளி மற்றும் லூர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், அமல்ராஜ் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், லூயி மரி ஆண்மேலை பாட்சிக்காகவும், அன்னை லூர்து மகால் குடும்பத்தினர் இறைவன் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாகவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பள்ளி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், பிரதர் லூகாஸ் ஆண்மேலை பாட்சிக்காகவும், நிர்மலா மேரி பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், நவீன் விரைவில் வேலை கிடைக்க வேண்டியும், ஊர்சுலா அன்னைக்கு நன்றியறிதலாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், ஜீவரேகா பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், உடல் நலனுக்காகவும், தீப ஒளி பள்ளி வளர்ச்சி அடையவும், கருத்துக்களுக்காகவும், சிஸ்டர் ஃபெலிசி ஆண்மேலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவானவத்தால் வீழ்ச்சியுற்ற உலகை உமது திருமகனின் தாழ்ச்சியினால் மீட்டருளினே. இன்று தீமையின் ஆதிக்கத்தால் ஏற்படும் அடிமைத்தலையிலிருந்து எங்களை விடுவித்து உயிர்ப்பின் மகிழ்ச்சியையும் உண்மையான விடுதலை வாழ்வையும் தந்தருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஆண்டவர் தேர்ந்தெடுத்த காலம் நெருங்கி வந்துவிட்டது. இறைவாக்கினர் ஓசையானுள்ளிருந்து வாசகம். இஸ்ரேலர் தாழ்ந்து வந்த தாட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தனக்கென தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியாய் கனிகளை கொடுத்ததோ
அவ்வளவு மிகுதியாய் பலிபீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செய்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்டுதல் சிறப்பு பெற்றன. இருமனம் கொண்ட மக்களாய் அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவருடைய பலிபீடங்களை தகர்த்திடுவார், அவருடைய சிலை தூண்டுதலை நொறுக்கிடுவார். அப்பொழுது அவர்கள், நமக்கு அரசர் இல்லை, ஆண்டவர் நமக்கு அஞ்சி நடக்கவில்லை, அரசர் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமேரியாவின் அரசர் நீர்மேல் குமிழும் போல் அழிந்து போவான். அரசரின் இஸ்ரேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முற்களும் முட்புதர்களும் அவற்றை பலிபீடங்கள் மேல் வளரும். அப்பொழுது அவர்கள் மலைகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் நிலத்தை ஊர்ந்து பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் திருமுகத்தை இடையேறாது நாடுங்கள், ஆண்டவரது திருமுகத்தை இடையேறாது நாடுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்துக்கு செயல்களை அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் திருப்பெயரை மாட்சிமைப்படுத்துங்கள். அவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையேறாது நாடுங்கள், ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையேறாது நாடுங்கள். அவர் செய்த வியத்துக்கு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அரும் செயல்களையும் அவரது வாய்மொழித்த நீதி தீர்ப்புகளையும் நினைவு கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையேறாது நாடுங்கள். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலக அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையேறாது நாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரித்தண்டினவரான மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் பொழுது
விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு வார்த்தையின் வழியாக போதித்ததை விட வாழ்வின் வழியாக போதித்ததே அதிகம் என கூறலாம். அவரது வாழ்வே சீடர்களுக்கும் அகில உலக திருச்சபைக்கும் இந்த உலகிற்கும் சிறந்த முன் உதாரணமாக இருக்கின்றது. ஏழைகளின் வாழ் பரிவு, தேவையிலே இருக்கின்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது, துயருறுவர்களுக்கு ஆறுதலை தருவது, நோயாளிகளுக்கு சுகம் கொடுப்பது, பகைவரையும் மன்னிப்பது, நண்பனுக்காக உயிரை கொடுப்பது என்று தாம் போதித்த அத்தனை மதிப்பீடுகளையும் தமது வாழ்நாளிலே வாழ்ந்து காட்டியவர். இன்றைய உலகிலே மனிதர்கள் எதை பற்றியும் எல்லாவற்றிலும் குறை காணுவதிலும் குறை கூறுவதிலுமே முனைப்பாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் சரியல்ல, கொலை கொள்ளை அக்கிரமம் பொய் புரட்டு எல்லாம் பெருகிவிட்டது, எப்பொழுதுதான் இந்த ஊர் திருந்த போகிறதோ, என்றைக்குதான் விடிவு பிறக்குமோ, யார்தான் வந்து இந்த மனிதர்களை காப்பாற்றுவார்களோ என்று பலவாறு சமூகத்தையும் உலகத்தையும் மனிதர்களையும் குறை கூறிக்கொண்டே இருக்கின்றவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் சமூக மாற்றத்திற்கான முதல் வழி தன்னிலை மாற்றம் என்பதை இயேசு தமது சீடர்களுக்கும் நமக்கும் இன்றைய நற்செய்தியிலே எடுத்து கூறுகின்றார். சீடர்களை நற்செய்தி பணிக்காக அனுப்புகின்ற பொழுது, பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் நீங்கள் செல்ல வேண்டாம், தவறிப்போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே முதலில் செல்லுங்கள் என்று அவர் அறிவுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். முதலிலே நமது உள்ளத்திலே ஏற்படுகின்ற மாற்றமே பிறருடைய வாழ்விலே மாபெரும் தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என்பதே இயேசுவினுடைய அடிப்படையான கருத்து. இஸ்ராயல் மக்கள் முதலிலே நல்வழிக்கு திரும்பி ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது அவர்களை பார்த்து இந்த உலகமே நிச்சயமாக ஒரு நாள் திருந்தும் என்பதுதான் கிறிஸ்துவின் சீடர்களுக்கான அறிவுரையாக இருக்கின்றது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகின் பல நிகழ்வுகளை பற்றி கவலையுறுகின்ற நாம் உலகத்தின் மாற்றத்திற்காக முதலிலே நம்மை மாற்றிக்கொள்ள நாம் தயாராக வேண்டும். நமது மனநிலை ஆண்டவருடைய வார்த்தையையும் கிறிஸ்துவையும் நம்பி ஏற்றுக்கொண்டு அவரது மதிப்பீடுகளை வாழ்விலை கடைபிடிக்க முன்வருகின்ற பொழுது நமது வாழ்வே பிறருக்கு ஒரு வழிகாட்டுதலாக மாறும். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய நற்செய்தி பணி அழைப்பு மனமாற்றம் என்பது முதலிலே நமது உள்ளத்திலே நிகழட்டும். இறைவனுடைய ஆசிரை பெற்று வாழ்வோம். ஆமென். நாங்கள்
ஒப்பொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. மகத்துவமிக்க இறைவா, உமது பெயரின் மகிமைக்காக நாங்கள் அர்ப்பணமாக்கும் இந்த பலி பொருட்களை கருணையுடன் ஏற்றருளும். இதனால் நாங்கள் கிறிஸ்துவில் பெற்றுக்கொண்ட புது வாழ்வில் நாளுக்கு நாள் வளரவும் அந்த வாழ்வை எங்களில் செயல்வடிவும் பெறவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர் தெழுதலை உயிராற்றலுள்ள விசுவாசத்தோடு அறிக்கையிடுகின்றோம். மகிமையுடன் அவர் மீண்டும் வருவாரென உறுதியுள்ள நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றே சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆண்டவரே தேவரே, வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தொருளினை எங்களை ஏற்றுக்கொண்டிருடமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காதலத்தை வாழ்வடைப்பதாம்.
என்றார். ஜெபம். மூவரில் இறைவா, வெளியுறவை தேர்ந்தெடுத்து மது உறைவிடமாக்கி கொடுத்ததற்காக உம்மை போற்றுகின்றோம். மது மாட்சிமை விளங்க, மது வார்த்தை அறிவிக்கப்பட உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்று தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் கொடுத்தருளும். மது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். ஜெபிப்போமாக. பேரின்ப பரம்பொருளே இறைவா, மாண்புமிக்க இந்த கொடைகளில் உம்முடைய இனிமையை சுவைத்து அனுபவித்த நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இந்த அனுபவத்தால் உமது மகிழ்ச்சியில் பங்கு பெற்ற நாங்கள் நன்றியுணர்வோடு என்றும் இனியவர்களாக வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும்.
ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஇருதயமே, எங்களை இரட்சியுமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை இரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழும் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழும் உமக்கே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.